கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லி இந்த நாளின் வாக்குத்தத்த செய்தியை நாம் பின்பற்றத்தக்கதாக கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரோட பேசுவாராக. இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, இயேசுவே நமக்கு எல்லாமானார், அவரே நமக்கு எல்லாமா இருக்கிறார். அப்படி என்ன பாஸ்டர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 1 கொரிந்தியர் 1:31 அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இயேசுவே யாராலாம்? தேவனால். என்னவா இருக்கிறாரு? அவரே ஞானம், நீதி, பரிசுத்தம், மீட்பு. ஏன் அப்படி? எதனால கர்த்தரே தேவனே இயேசுவை நமக்கு எல்லாமாய் மாற்றினார் அப்படின்னா, நல்லா புரிந்து கொள்ளுங்க. நாம் நம்மை பெருமை பாராட்டாதபடி, நம்மை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது என்பதற்காக இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் நம்முடைய எல்லா காரியத்திலையும் ஆண்டவரே எல்லாமாய் இருக்கத்தக்கதாக இந்த காலையில் பிரார்த்தனையோடு ஜெபத்தோடு இந்த காலை பொழுதை ஆரம்பிப்போம். அவர் என்னவாக இருக்கிறாரா? நமக்கு ஞானமாய் இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் நாம் செய்ய போகிற ஒவ்வொரு காரியத்திற்கும், சின்ன காரியமோ பெரிய காரியமோ எதுவா இருந்தாலும் அவருடைய ஞானத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும், ஆண்டவரே இந்த காரியத்தை செய்வதற்கு உங்க ஞானத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கேளுங்கள். வேதத்துல யாக்கோபு புஸ்தகத்துல வாசி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒருவர் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கவல்ல, அவரிடத்தில் கேட்க கடவன். அவரே நமக்கு ஞானமாய் இருக்கிறார். இந்த நாளில் நடத்துதலுக்கு ஆண்டவரிடத்தில் ஞானத்தை நாம் கேட்போம். இரண்டாவதாக அவருடைய நீதி, அவருடைய பரிசுத்தம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையில அவர் சிந்திய ரத்தத்தினால உங்களை என்னை நீதிமான்களாய் மாற்றி அவருடைய நீதியினால் நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். பரிசுத்தமான நாளாக இந்த நாள் இருக்கட்டும். இந்த நாள்ல ஒருவேளை வேலை ஸ்தலத்துல நாம் மற்றவர்களை குற்றப்படுத்தாதபடிக்கு, கோபப்படாதபடிக்கு நம்மை காத்து கொள்ளும்படியாய் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்வாழ, கண்கள்ல பரிசுத்தம், பேச்சுல பரிசுத்தம், நடையில, உடையில, செயல்கள்ல ஒரு பரிசுத்தம் காணப்படும்படியாய் கர்த்தர் நம்மை இந்த நாளில் காத்து வழி நடத்துவாராக. மூன்றாவதாக மீட்பு அவர்தான். எல்லாவற்றிலிருந்து நம்மை அவர் மீட்டுக் கொள்ள வேண்டும். பாவம், சாபம், தரித்திரம், வறுமை, கடன், நோய் இதெல்லாம் ஏற்கனவே சிலுவையில் நம்மை மீட்டு விட்டார். ஆனால் இன்றைக்கு நாம் தவறான பாதையில் சென்று விடாதபடி கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் அந்த வழியிலிருந்து நம்மை விலக்கி நேர்வழியில் நடத்த வேண்டும். மிக முக்கியமான ஒன்று, அவர்தான் நம்மை நடத்தணும். அவர்தான் ஞானம், அவர்தான் நீதியும் பரிசுத்தமாக இருக்கிறார். இன்னைக்கு தவறான பாதையில் நாம் சென்று விடாதபடி அவரே நம்மை மீட்க வேண்டும். இந்த 3 காரியங்களையும் கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாய் நீங்கள் நானும் அன்றாடி இந்த நாளை துவக்கும் போது அவரே எல்லாமாய் இருந்து நம்மை நேர்வழியில் நடத்தி இந்த நாள் எல்லாவற்றையும் உங்கள் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நான் தைரியமா சொல்ல முடியும். கர்த்தரிடத்தில் நீங்கள் ஒன்றை கேட்கும் பொழுது, அது இப்படிப்பட்ட காரியங்களை கேட்கும் போது நிச்சயமாய் செய்வார். எனவே பிரார்த்தனையோடு ஜெபத்தோடு நீங்கள் ஆரம்பியுங்கள். இந்த நாள் முழுவதையும் கர்த்தர் நம்மை வழிநடத்துவாராக. ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். தேவனே, எங்களுக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை எல்லா வகையிலும் ஆண்டவரே உம்முடைய ஞானத்தினால், உம்முடைய நீதி பரிசுத்தத்தினால் எங்களை நடத்தி எங்களை எல்லாவற்றிலும் இருந்து, தேவையற்ற காரியத்திலிருந்து, தேவையற்ற சிந்தனையிலிருந்து, தேவையற்ற செயல்களிலிருந்து எங்களை மீட்டெடுத்து உம்முடைய பாதையில் எங்களை நடத்துவீராக. பரிசுத்த ஆவியானவர் கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் முற்றிலும் பொறுப்பெடுத்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா.